24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கல்லுக்கடை ஓனர் அவரோட கடையிலே தூக்குல தொங்கி இறந்து போறாரு. ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்காரு. உண்மையிலேயே அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரா இல்ல அவரை யாராவது கொலை பண்ணிருக்காங்களான்னு மாதிரி பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில ஹீரோ அந்த உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, படம் முழுக்க செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒரு கல்லுக்கடையை காமிக்கிறாங்க. அங்க ஒரு நபர் தூக்குல தொங்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்து மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த கல்லுக்கடையில 10 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 10 பேரையும் விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் சந்தோஷ் அப்படிங்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயா இருப்பாரு. இப்ப இவரும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீயே இந்த கேஸ் எடுத்து விசாரி, இன்னும் 10 நாளைக்குள்ள இந்த கேஸை முடிச்சிருந்த மாதிரி சொல்லவும் ஹீரோவும் இதை ஏத்துக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. இவரோட கடந்த கால வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கு போல. அதாவது இவரோட அம்மா கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதை இவரும் அதிர்ச்சியா பாக்குறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த கல்லுக்கடையில ஒருத்தர் இறந்து போனார்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கடையோட ஓனர் பேர் பாபு அப்படிங்கிறது. இந்த கடையில ஒரு ஆணும் பொண்ணும் வேலை பாக்குறாங்க. அந்த ஆணோட பேர் கண்ணன், பொண்ணோட பேர் கல்யாணி அப்படிங்கிறது. தினமும் இந்த கல்லுக்கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்ப ஹீரோவும் அந்த டைம்ல கடையில இருந்த ஒருத்தர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேர் சுமன் அப்படிங்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மிலிட்டரி மேனா தான் இருப்பாரு. இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கும் போது கடை 11 மணி வரை இருக்கும். ஆனா 10 மணிக்கே நிறைய பேர் அனுப்பி விட்டுருவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் சீட்டு விளையாடுவாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நடந்துச்சுன்னு மாதிரி இவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல 2 பெரியவருக்குள்ள சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் தடுக்காம இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கடை ஓனர் பாபு தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இத பார்த்து எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. இப்பதான் ஏதோ நடந்திருக்கு, நம்ம அவரை காப்பாத்தலாம் மாதிரி வேகமா போய் கயிறை கட் பண்ணி கீழே இறக்குறாங்க. என்னாச்சுன்னு பார்க்கும்போது பாபு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. பாபு ஏற்கனவே இறந்து போயிட்டாரு மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அங்க இருந்த 10 பேர்ல சிலோன் மாமாங்கிறவர் முக்கியமானவர் இருப்பாரு. சிலோன்ல கொஞ்சம் வருஷம் இருந்திருப்பாரு. அதனாலதான் எல்லாரும் இவர் இப்படி கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த கடை ஓனர் பாபுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமான ஸ்ட்ராங்கான ஆளு, அவர் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது மாதிரி இவரும் அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சுமன் இருக்காருல்ல, இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, கொலைதான் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் பிஜு அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட விசாரிக்கும் போது அவரும் அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது யாராவது வந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாதிரி இவங்களும் கதவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே லாக் பண்ணி தான் இருக்கு. இப்ப சுமன் என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து யாரும் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது, உள்ள இருக்கிற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க, அதனால யாரும் வெளியே போகாம உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும் மாதிரி சொல்லும் போது எல்லாரும் இதை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர், நம்ம ஹீரோ, போலீஸ் டீம் எல்லாம் இங்க வந்திருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோவும் செக் பண்ணி பார்க்கும்போது கடை ஓனர் பாபு நிறைய துப்பாக்கி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இவன் சாதாரணமான ஆள் இல்லைன்னு மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. பாபுவோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஒருத்தர் தூக்குல தொங்கணும்னா கண்டிப்பா சேர்ல நின்னுதான் மாட்ட முடியும். ஆனா சேர்ல நின்ன மாதிரி கால் தடமே கிடைச்சிருக்காது. அதே மாதிரி வெளியில இருந்து யாரும் வரல, உள்ள இருக்கிற யாரோ தான் இவரை கொலை பண்ணிருக்காங்க மாதிரி கன்ஃபார்மா சொல்றாரு. இப்ப அன்னைக்கு 10 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. டைம் ஆச்சுப்பா கிளம்புங்க மாதிரி குடிச்சிட்டு இருக்கவங்களை மட்டும் அனுப்பி விடுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாபுவும் வெளியில உட்காந்து சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து சிலோன் மாமாவும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையில கல்யாணி ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க சிலோன் மாமாவோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இவரும் லோடு இறக்குறதுக்காக அப்பப்ப இந்த இடத்துக்கு வருவார் போல. அப்படி இவரும் இறக்குறதுக்காக வந்திருக்காரு. அங்க வேலை பாக்குற கண்ணனும் இவரும் சேர்ந்துதான் லோடெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. பாபு கொஞ்சம் தள்ளி நின்று இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க வேலை பாக்குற கண்ணனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. இவங்களும் கண்ணனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணனை பார்க்காம உள்ள போய் பாபுவை பாக்குறாங்க. அவரும் இந்த பொண்ணும் தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கண்ணன் கவனிக்கல. ஆனா சிலோன் மாமா இதை கவனிச்சிடாரு. ஓ, விஷயம் எப்படி போதா, நடக்கட்டும் நடக்கட்டும் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கண்ணனும் இதை கவனிச்சிடாரு. இங்க வந்துட்டு எதுக்கு நம்மள பாக்காம ஓனரை பாத்துட்டு போறான்னு மாதிரி கண்ணனுக்கு கோவம் வருது. நில்லுன்னு அடிக்கிறதுக்காக அவங்கள துரத்துறாரு. இப்ப கரண்ட்ல மிரிண்டா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கும் அந்த கடை ஓனர் பாபுக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கான்னு மாதிரி கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, என்னோட வீட்டுக்காரர் தான் தேவையில்லாம மத்தவங்க பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்பட்டான்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, இப்பயே உங்க வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க மாதிரி கேட்கும்போது 10 வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் இவங்களுக்கு கரு உண்டாயிருக்கும். கண்ணன் கோபத்துல இவங்களை அடிச்சதுனால இவங்களோட கரு கலைஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி சந்தேகப்பட்டு எப்பயுமே இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. சரி, இனியும் முடியாது, ஒரேடியா பிரிஞ்சிடலாம் மாதிரி முடிவு பண்ணிட்டேன்னு இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, பாபுக்கும் மிரிண்டாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரிஞ்சதுனால இவர் தான் பாபுவை கொலை பண்ணிருக்கும்னு நினைச்சு கண்ணன்கிட்ட அது சம்பந்தமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சார், நான் எதுவுமே பண்ணல, அவர் என்னோட முதலாளி. அன்னைக்கு எல்லாரும் கூடயும் நானும் சேர்ந்துதான் சீட்டு விளையாடிட்டு இருந்தேன்.
அது மட்டும் இல்லாம என் முதலாளி ஸ்ட்ராங்கான ஆளு, என்னால அவரை தொடக்கூட முடியாது, அப்புறம் எப்படி சார் நான் கொலை பண்ணிருக்க முடியும் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு பாபு குடிச்ச சரக்குல மாத்திரை கலந்துருக்கு, அதனால நீ தானே அதை கலந்து கொடுத்துருக்குன்னு மாதிரி சொல்லும்போது, சார் அந்த மாத்திரை எப்பயுமே அவர் தான் கலந்துப்பாரு, அது மூலமா அவருக்கு எக்ஸ்ட்ரா போதை வரும் மாதிரி இவரும் சொல்றாரு. சரி நீ கூலி வேலை பார்த்துட்டு இருக்க, அதோட உன்னோட மனைவி மிரண்டா கொஞ்சம் அழகா இருக்காங்க, எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மாதிரி கேட்கும்போது, அதான் சார் எனக்குன்னு தெரியலன்னு மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் நான் இந்த வேலை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகளை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சின்ன வீடு கட்டினேன், இடையில அப்பப்ப மேஜிக் ப்ரோக்ராம்லாம் பண்ணி அது மூலமாவும் சம்பாதிச்சேன். அந்த டைம்ல தான் மிரிண்டா கண்ணனை லவ் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் தன்னோட காதலை சொல்லியிருப்பாங்க, இவரும் சந்தோஷமா அவங்கள கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா 10 வருஷமா குழந்தை இல்லாதனால 2 பேரும் மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இவங்களும் ரொம்ப நேரமா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு போனை வச்சிடறாங்க. யார்கிட்ட இவ பேசின மாதிரி இவரும் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம இல்லாத சமயம் யாராவது இங்க வராங்களான்னு மாதிரி ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா மனைவி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிரிண்டா கிட்ட நிறைய விசாரணை பண்ணிருப்பாரு. ஆனாலும் இவங்களை அடிக்கடி வர வச்சு ஜாலியா பேசுறாரு. இவங்களை பிடிச்சிருக்கு போல, அவங்களும் பதிலுக்கு ஜாலியா தான் சிரிச்சு பேசுறாங்க. அடுத்து ஹீரோவும் அங்க இருந்த 10 பேர்ல கண்ணனை தவிர்த்து மீதி இருக்கிற 9 பேர்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சீட்டு விளையாடும் போது கண்ணு அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தானா, நடுவுல எங்கேயும் போகலான்னு மாதிரி கேக்குறாரு. சார் அவன் எங்கேயும் போகல, அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தான், எங்களுக்கு சரக்கு பாட்டில் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தான், மத்தபடி அவன் எங்கேயும் போகலன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ் மிலிட்டரி மேன் சுமன் இருக்காருல்ல, அவர் தான் கண்ணனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப அவரை வர வச்சு மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணே மேஜிக் சம்பந்தமான ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவார்ல, அதுல சுமனுக்கும் ஆர்வம் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தர மாதிரி கேட்டிருப்பாரு. கண்ணனும் இவருக்கு மேஜிக் சம்பந்தமான கொஞ்சம் ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரும் யார் இந்த கொலையை பண்ணிருப்பாரு மாதிரி கேட்கும்போது, கண்ணன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சரி அந்த கொலையை எப்படி பண்ணான்னு மாதிரி கேட்கும்போது, சார் சில சந்தேகமெல்லாம் இருக்கு, கூட வேலை பார்க்குற கல்யாணிங்கிற பொண்ணை சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லியிருக்காரு, அவங்கள சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுட்டு ஏதோ பிளான் பண்ணிருக்காரு, கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் மிரிண்டாவை பார்த்து பேசலாம் மாதிரி அவங்க வீட்டுக்கு வராரு. அன்னைக்கு நைட்டு சந்தேகப்படுற மாதிரி எதையாவது பாத்தியான மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் அப்படி எதுவும் பாக்கலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி குடிக்க தண்ணி கிடைக்குமா மாதிரி கேட்கும்போது இவங்களும் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த டைம்ல கல்யாணிய பார்த்து பேசுறதுக்காக இவரும் வராரு. கல்யாணியோட வீடு பக்கத்துல தான் இருக்கும். இவங்க சுலோன் மாமாவோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல அவரை ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு மாதிரி கேட்கும்போது அவரை பார்க்கவே பாவமா இருந்துச்சு, அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அன்னைக்கு கண்ணே உங்களை சீக்கிரம் போக சொன்னாரான்னு மாதிரி கேட்கும்போது, ஆமா சார் போக சொன்னாரு, என்ன விஷயம்னு தெரியல, சீக்கிரமா நானும் கிளம்பி போயிட்டேன்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு மிரிண்டா வந்து தண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல சுலோன் மாமாவும் இங்க வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் பாபு தூக்குல தொங்கினார்ல அந்த கயிறை காமிச்சு, இந்த கயிறை யார் கலட்டினாங்கன்னு மாதிரி கேக்குறாரு. யாரோ கட் பண்ணாங்க மாதிரி சொல்லும் போது, சரி யாரு அதை பண்ணாங்க மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப இவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கண்ணன் தான் அதை பண்ணாரு மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் அதை நோட் பண்ணிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்ப மிரிண்டா ஓடி வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு யாரையாவது பாத்தியான்னு மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. இவங்களும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சுன்னு மாதிரி இவங்களும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாத்திரம் கழுவுறதுக்காக வெளியே வரும்போது கடைக்கு பின்னாடி ஒரு மொட்டை போட்டால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதா இவங்க பாக்குறாங்க. யார் இந்த ஆள் மாதிரி இவங்களும் யோசிச்சிருப்பாங்க. சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, ஆனா சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் மாதிரி சொல்லும் போது, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மாதிரி கேட்க போறாளான்னு இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சார் ஒரு 5000 ரூபாய் மட்டும் கடனா வேணும் மாதிரி கேட்கும் போது, 5000 ரூபாயா மாச கடைசின்னு மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப இவங்களும் கடுப்பாகி மீதி விஷயத்த சொல்ல மாட்டேன்னு மாதிரி கோவமா கிளம்பி போறாங்க. இதெல்லாம் சுலோன் மாமா கவனிச்சிட்டு இருக்காரு. இவன் இந்த எஸ்ஐயையும் விட்டு வைக்கலான்னு மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் கண்ணன் தான் இதை பண்ணிருக்காரு மாதிரி அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன மட்டும் ஏன் சந்தேகப்படுறீங்க, அந்த பாபுக்கு நிறைய பேர் கூட பிரச்சனை இருந்துச்சு மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லுக்கடிக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் அப்படிங்கிற ஒருத்தரோட உடல் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த ஜாயை பொறுத்த வரைக்கும் பாபுக்கு எதிராக ஏலமெல்லாம் கேட்டிருப்பாரு. ஆனா இவருக்கு கிடைச்சிருக்காது, பாபுக்கு தான் கிடைச்சிருக்கும். அதனால ஜாயும் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. அந்த பாபு ஸ்ட்ராங்கான ஆள் இல்ல, அதனால எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுருப்பாரு. ஜாய் இறந்து போனதுக்கு பாபு தான் காரணம் மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த ஜாய்க்கு வேண்டிய ஆள் கூட இதை பண்ணிருக்கலாம்ல, அதையெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் டார்ச்சர் பண்றீங்க மாதிரி கண்ணனும் இந்த இடத்துல கேக்குறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் அந்த பாபு வாங்கின சொத்தோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இத பாக்குற ஹீரோவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இவரோட மைண்டுக்குள்ளே சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த சுமன் இருக்காருல்ல, அவர் தான் இதை பண்ணிருக்காரு மாதிரி ஹீரோவும் சந்தேகப்படுறாரு. எல்லாரும் சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது சுமனுக்கு மட்டும் போன் கால் வந்திருக்கும். மனைவி கிட்ட பேசுற மாதிரி சீக்கிரமா வந்துடுறேன்னு இவரும் சொல்லியிருப்பாரு. மனைவி கிட்ட இருந்து கால் வரல, இவரோட ஆள் கிட்ட இருந்தா கால் வந்திருக்கு. அதாவது மிரிண்டா ஒரு மொட்டையனை பார்த்ததா சொன்னாங்கல்ல, அவன் தான் சுமனோட ஆளா இருக்கலாம். சுமன் சீட்டு விளையாடிக்கிட்டே எல்லாரையும் டைவர்ட் பண்ணிருக்காரு. கள்ள சாவி மூலமா அவனை உள்ள வர வச்சிருக்காரு.
வந்தவன் தான் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கான். பாபுக்கும் சுமனுக்கும் குடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு மாதிரி ஹீரோவும் கண்ணங்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஹீரோவும் சுமனோட போன் லிஸ்ட செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே அவரோட மனைவி கிட்ட தான் பேசியிருக்காருன்னு தெரிய வருது. அப்புறம் எப்படி அந்த மொட்டையனுக்கு தகவல் கொடுத்தாரு மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் மிரிண்டாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என்ன விஷயம் மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு அந்த மொட்டையனை பார்த்ததா சொன்னாங்கல்ல, ரொம்ப நேரம் அவன் அங்கேயே நின்றுட்டு இருந்திருப்பான். அதாவது ஒரு பைக்ல ஒரு ஆள் வந்து அவனை கூப்பிட்டு போன மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி பைக்குன்னு கேட்கும்போது புல்லட் மாதிரி சொல்றாங்க. சுமனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புல்லட் தான் வச்சிருப்பாரு. சுமன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மொட்டையனை கூப்பிட்டு போயிருக்காரு மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல கண்ணனும் சுமன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அதாவது அந்த ஜாயை கொன்னது பாபு தான். அந்த கொலையை நானே நேர்ல பார்த்தேன். அந்த ஜாயை தண்ணியில முக்கி இந்த பாபு தான் கொலை பண்ணிருப்பாரு. எதேச்சா கண்ணனு அந்த வழியில வரும்போது இந்த விஷயத்த பார்த்திருப்பாரு. கண்ணை இதை பார்த்துட்டான் மாதிரி பாபுக்கும் தெரியுது. இப்ப பாபும் பக்கத்துல வந்து கண்ணனை மிரட்டுறாரு. இந்த விஷயத்த வெளியில சொன்னா நீயும் இந்த மாதிரி தான் செத்து போயிருவேன் மாதிரி மிரட்டாரு. நான் எதுவும் பார்க்கல, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாதிரி இவரும் அமைதியா கிளம்பி போறாரு. அந்த ஜாயா யார் கொண்டாங்கன்னு தெரியாம அந்த கேஸ் முடிஞ்சு போயிருக்கும். இப்ப இதை கேட்ட சுமனும் டென்ஷன் ஆகி ஏன்டா இந்த உண்மையை முன்னாடியே சொல்லலின் மாதிரி கோவப்படுறாரு. அண்ணே, இப்ப இந்த உண்மையை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஜாயோட பையன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேற யாரும் கிடையாது. இந்த கேஸ விசாரிக்கிற சந்தோஷ் தான் சொல்றாரு. என்னது சந்தோஷானு இவரு அதிர்ச்சி ஆறாரு. அண்ணே, எனக்கு என்னவோ தன்னோட அப்பாவை கொண்ட பாபுவை பழி வாங்க தான் இங்க வந்திருக்கான். இவன் தான் பாபுவை கொண்டிருக்கான் மாதிரி கண்ணனும் இந்த இடத்துல சொல்றாரு. உண்மையிலே ஜாயை பொறுத்த வரைக்கும் கையில 6 விரல் இருக்கும். அதே மாதிரிதான் ஹீரோட கையில 6 விரல் இருக்கும். அதை வச்சுதான் சந்தேகப்பட்டு சந்தோஷ பத்தி விசாரிச்சேன். அப்பதான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அந்த மாதிரி குற்றவாளிகளோட போட்டோவை மிரிண்டா கிட்ட காமிக்கிறாரு. இப்ப இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்து இவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சுமன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கண்ணனும் சுமனும் ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப இவங்களும் கல்லுக்கடைக்கு வந்து வெளியில செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ ஒரு இடத்துல நின்று நிறைய சிகரெட்டை புடிச்சு போட்டுருக்கதா பாக்குறாங்க. அது என்ன மாதிரி சிகரெட்னு பார்க்கும்போது ஹீரோ குடிக்கிற சிகரெட் தான் தெரிய வருது. அப்படின்னா ஹீரோ தான் இங்க நின்று பாபுவை வாட்ச் பண்ணிருக்கான். சமயம் பார்த்து பாபுவோட கதையை முடிச்சிருக்கான். ஆனா எப்படி உள்ள வந்து கதையை முடிச்சான் மாதிரி இவங்களுக்கு சந்தேகம் வருது. ஏதோ ஒரு வழியை யூஸ் பண்ணிருக்கான். நைட்டு வந்து தேடி பாப்ப மாதிரி சொல்லிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மிரிண்டாவும் ஹீரோவுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு மாதிரி சொல்றாங்க. யாரோ இவங்களை வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க போல. இவங்களும் தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்த மாதிரி தான் பேசுறாங்க. இப்ப ஹீரோவும் உடனே கிளம்பி அங்க வந்துடுறாரு. வந்து பார்த்தா கதவை யாரோ உடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப இவரும் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து மிரிண்டாவை தேடிட்டு இருக்காரு. இப்ப யாரோ டக்குன்னு இடிக்கிற மாதிரி வராங்க. இவரும் துப்பாக்கி எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது மிரிண்டா தான் இடிச்சிருப்பாங்க. வந்தவன் எப்படி இருந்தான்னு மாதிரி கேட்கும்போது மாஸ்க் போட்டு வந்திருந்தான், முகம் சரியா தெரியலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாத்திரையோட பேப்பர் கிடைக்குது. அதாவது சுமன் கிட்ட இவர் விசாரிக்கும் போது அவர் ஒரு மாத்திரை போடுவாருன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாத்திரை பேப்பர் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா சுமன் தான் இங்க வந்திருக்காரு மாதிரி இவர் சந்தேகப்படுறாரு. என்ன காரணம்னா சுமன் ஒரு மொட்டையும் கூட சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. அந்த மொட்டையனை நீயும் பாத்திருக்க, அதனால உன் கதையை முடிக்கத்தான் இப்படி பண்ணிருக்காங்க. கவலைப்படாத, உனக்கு பாதுகாப்புக்கு நான் இருக்கேன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடுத்து நைட் நேரம் மறுபடியும் இங்க வந்து ஹீரோ எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பாரு மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாபு நைட்டு போதையில இருக்கும்போது ஓட்டு மேல இருந்து அவரோட கழுத்துல தூக்கு கயிறை மாட்டிருக்கான். வெளியிலிருந்து கயிறை பிடிச்சி இழுத்து அவரை தொங்க விட்டுருக்கான். இப்படித்தான் நடந்திருக்கும் மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களும் இழுத்து பார்த்து ட்ரை பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து இழுக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அப்படின்னா அவன் தனியா பண்ணிருக்க வாய்ப்பில்லைன்னு மாதிரி சுமனும் சொல்றாரு. இப்ப இவரும் சிகரெட் குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த சிகரெட் அணைக்காம இவரும் தூக்கி போட்டுறாரு. அந்த இடம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. சார், அந்த கல்லுக்கடையில ஒருத்தர் இறந்து கிடக்குறான். அதே மாதிரி அந்த கடையும் தீப்பிடிச்சு எரியுற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அங்க ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. அவர் மேல துணி போட்ட மாதிரி இருக்கு. இவரும் மெதுவா துணி எடுத்து யாரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு மாதிரி நினைச்சாங்கல்ல. இப்ப சுமனு என்ன சொல்றாருன்னா ஹீரோ இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அதாவது மேஜிக்ல மறையிற மாதிரி ட்ரிக் இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிச்சுதான் பக்காவா பிளான் பண்ணி பாபுவை கொண்டு இருக்காங்க. அதாவது ஒரு சேர் மேல ஒரு பொண்ணை உட்கார வச்சு துணியை போத்திட்டு எடுக்கும் போது அந்த பொண்ணு காணாம போயிருவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு அந்த சேருக்கு பின்னாடி இருக்க சின்ன கேப்ல ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி தான் பாபுவை கொலை பண்ணிருக்காங்க. இதை தனியா ஒருத்தர் செஞ்சிருக்க முடியாது. 2 பேர் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க. ஒருத்தர் உள்ள, இன்னொருத்தர் வெளியில இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி பாபுவை கொன்னது வேற யாரும் இல்ல, உன்னோட மனைவி மிரிண்டா தான். அதுக்கு ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்ல, நீதான் மாதிரி சொல்லவும் கண்ணனும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாரு. நான் உங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தேன், அப்புறம் எப்படி இதை பண்ணிருக்க முடியும் மாதிரி இவரும் கேக்குறாரு. கண்ணா, சில மேஜிக் ட்ரிக்கெல்லாம் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஒருத்தோட பார்வையை எப்படி திசை திருப்பணும், அப்பதான் இந்த விஷயத்த பண்ண முடியும் மாதிரி சொல்லி கொடுத்துருக்க. அந்த மாதிரி தான் நீ இதை பண்ணிருக்கன்னு மாதிரி சொல்றாரு. நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு மாதிரி கண்ணனும் சொல்றாரு. உண்மையிலே கண்ணன் தான் இதை பண்ணிருப்பாரு போல.
ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்ணனும் மிரிண்டாவும் பாபு மேல கோபமா இருக்காங்க. பாபுவை எப்படியாவது நம்ம கொலை பண்ணணும், அதுக்காக உனக்கும் பாபுக்கும் பணக்கம் இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி சொல்லவும் சரின்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. மிரிண்டாவும் பாபுவை பார்க்க வந்தாங்கல்ல, வேணுமே சுலன் மாமாவை நம்ப வைக்கத்தான் உள்ள வந்திருப்பாங்க. உண்மையிலே இவங்க 2 பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி பாபுவும் மாத்திரை போட்டுதான் சரக்கடிப்பாரு. அன்னைக்கு கண்ணனும் மாத்திரையை அதிகமா போட்டிருப்பாரு. இவங்க சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அங்க பாபு மயக்கமாயிருப்பாரு. சரக்கு வேணும் மாதிரி எல்லாரும் சொல்ல கண்ணனும் சரக்கு எடுத்துட்டு வர மாதிரி வந்து தூக்கு கயிறை பாபுவோட கழுத்துல மாட்டிருப்பாரு. அந்த கயிறோட முனை வெளியில போற மாதிரி செட் பண்ணிடுவாரு. வெளியில இருக்கிற இவரோட ஒய்ஃப் தான் கயிறு இழுக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. நான் சிக்னல் கொடுத்தாதான் அந்த இடத்துக்கு வரணும் மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இந்த கடையோட வெளி லைட் ஆன் பண்ணா அதுதான் சிக்னல் மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவரும் லைட் ஆன் பண்ணும்போது மிரிண்டாவும் ஓகேன் மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி வெளியில இருக்கிற கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தனியா இழுக்க முடியாதுன்னு இவருக்கு நல்லா தெரியும். அதனால வண்டியோட சப்போர்ட் மூலமா தான் இதை இழுக்க முடியும்னு இவர் புரிஞ்சிருப்பாரு. அந்த சமயம் வண்டியை ஆன் பண்ணா கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் மாதிரி ஏற்கனவே ஆன் பண்ணி கீரெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. அது மூலமா மிரிண்டாவும் அந்த கயிறை வண்டியில போட்டுருவாங்க. வண்டியை ஆன் பண்ணுவாங்க. அது மூலமா அவரும் தூக்குல தூங்கி இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிறவங்களை டைவர்ட் பண்றதா கண்ணனோட வேலையா இருந்திருக்கும். யாரும் அந்த பக்கம் பார்க்காத மாதிரி இவரும் டைவர்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. கயிறை வச்சு இவங்க தூக்கி தூக்குல மாற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இவர் கயிறை கட் பண்ண மாதிரி வேற ஒரு கயிறை அந்த இடத்துல செட் பண்ணணும். அப்பதான் போலீஸ் வந்து பார்க்கும்போது அவரா தூக்குல தூங்குன மாதிரி இருக்கும். அதனால பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா கயிறை கட் பண்ணது யாருன்னு ஹீரோவும் கேட்கும்போது கண்ணனோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவுக்கும் கண்ணு மேல டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் மாதிரி மிரிண்டாவும் யோசிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இவங்ககிட்ட வளைஞ்சு பேசுறாருல, அதை யூஸ் பண்ணி வேணும்னே இவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கடைக்கு வெளியில ஒரு மொட்டையை நான் பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி யாரையுமே இவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கயிறை கட் பண்ணது யாருன்னு மாதிரி ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சதும் அந்த விஷயத்தை திசை திருப்பதான் மிரிண்டா இப்படி போய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுதான் போலீஸ் சும்மனை சந்தேகப்படுற மாதிரி இவங்க பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மிரிண்டா வீட்டுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த கண்ணன் தான் வீட்டுல சேதத்தை உண்டாக்குற மாதிரி பண்ணிருப்பாரு. அட பாவி, என்ன மாட்டி விடதான் இப்படி பண்ணியான் மாதிரி சுமனும் கேட்கும்போது, அண்ணே முதல்ல இந்த தீயை அணைக்கலான்னு மாதிரி கண்ணனும் சொல்றாரு. ஆனா சுமன் இதை கேட்காம இவரோட சண்டை போறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா கண்ணன் இருக்காருல, ஒரு கத்தியை இவரோட வயிற்றுலயே சொருகிறாரு. அண்ணே தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாதிரி கண்ணனும் சொல்றாரு. உன்னை தம்பி மாதிரி நினைச்சனடா, ஆனா நீ சரியான துரோகின்னு சொல்லிட்டு சுமனும் அப்படியே கீழே விழுகிறாரு. அண்ணே என்ன துரோகின்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் எதுக்காக இதை பண்ணேன் மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ணனை பொறுத்த வரைக்கும் சுமன் கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாரு. அதனால பாபு தான் ஜாயா கொன்னாருன்னு சொல்றதுக்காக இவரும் வரும்போது அந்த சைடு பாபு இவரை பார்த்துட்டு இருக்காரு. உள்ள பாபு இருக்கான் மாதிரி இவரும் வேற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்ல ட்ரை பண்றது அந்த பாபுக்கும் தெரிய வந்திருக்கும். அதனால அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து கண்ணனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. மிரிண்டாவும் இதை தடுக்கிறதுக்காக வராங்க. அவங்களையும் எட்டி மிதிக்கிறாரு. பார்த்தா அந்த சமயம் அவங்க கர்ப்பமா இருந்திருப்பாங்க. இவர் எட்டி மிதிச்சதுனால கருவே கலைஞ்சு போயிருக்கும். 10 வருஷம் கழிச்சு உண்டான கரு கலைஞ்சு போயிடுச்சுன்னு 2 பேரும் கோபத்தில் இருக்காங்க. இப்ப பாபு என்ன சொல்றாருன்னா, என்ன நீ பழி வாங்க துடிக்கிறீல, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சா பண்ணிக்கிற மாதிரி கிண்டலா பேசுறாரு. நேரடியா அவங்களோட சண்டையெல்லாம் போட முடியாது, சாமர்த்தியமா வேற ஒரு பிளான் பண்ணி தான் அவனோட கதையை முடிச்சோம், என்ன மன்னிச்சிருங்க மாதிரி இவரும் சொல்லும்போது சுமனும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ இங்கிருந்து கிளம்புன மாதிரி சொல்றாரு. இப்ப துணியை அவர் மேல போட்டுட்டு இவரும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப கரண்ட்ல ஹீரோவும் துணியை எடுத்து பார்க்கும்போது சுமன் தான் அங்க இறந்து போயிருக்காரு. அப்படின்னா சுமன் பாபுவை கொல்லலைன்னா யார் இதை பண்ணிருப்பாங்க மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்படி இவரும் யோசிச்சு பார்க்கும்போது யார் இதை பண்ணிருப்பாங்க மாதிரி ஹீரோவுக்கும் ஒரு ஐடியா வந்துருது. சுமனை கொண்டுட்டு வர மாதிரி கண்ணனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மெரிண்டாவும் இவருக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. சேர்த்து வச்சு பார்த்தா கண்டிப்பா டவுட் வரும் மாதிரி நினைச்சு நான் தான் சுமனோட கதையை முடிச்சேன், இப்ப இவ கதையும் முடிக்க போறேன், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு போக பாக்குறாரு. ஹீரோவும் நில்லு நில்லுன்னு சொல்றாரு. ஆனா கண்ணனும் இதை கேட்காம கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இப்ப துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. பார்த்தா மெரிண்டா மேலதான் புல்லட் பாஞ்சிருக்கும். கண்ணனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. என்னன்னு மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸ் டீமும் இங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு இன்னும் உயிர் இருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. இப்போதைக்கு கண்ணனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப மெரிண்டாவும் உயிர் பிழைச்சிடறாங்க. இவங்களை பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இப்போதைக்கு சுமனை கொலை பண்ண கேஸ்ல தான் கண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவன் தான் பாபுவையும் கொன்னுக்கான மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி மிரிண்டாவும் கேக்குறாங்க. இவன் மட்டும் தனியா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, கூட யாரோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது யார் வேணாலும் இருக்கலாம் மாதிரி இவனோட கையை பிடிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இதை பண்ணிருக்காங்க மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. சார் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் பயங்கரமா சிரிக்கிறாரு. பாபுவோட கேஸ்ல அடுத்து மிரிண்டாவையும் அரெஸ்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஹீரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாய் தான். அவர் சில கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணுவாரு. அதை பொறுக்க முடியாம தான் ஹீரோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ தற்செயலா தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. பாபு பத்தின விஷயம்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இதோட இந்த படம் முடியுது.